Hi friends, welcome to my channel. Hope all are safe. இந்த வீடியோல எங்களோட garden updates உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். Downstairsல இருக்கிற செடிகள் தான் உங்ககிட்ட காமிக்க போறேன். என்னோட அம்மா தான் இந்த plants எல்லாமே மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. So come with me, எங்களோட செடிகள் ஒவ்வொண்ணா உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த அழகான white color flower தான் cardwell lily. Actually நானே இதுதான் first time பார்க்கறேன். பார்க்கவே அவ்வளவு சூப்பரா இருக்குது. Moreover இந்த flower வந்து நல்ல fragrance கொடுக்குது. Next நம்ம பார்க்க போறது இந்த பியூட்டிஃபுல்லான ரெட் கலர் flower தான். இதோட நேம் வந்து கஸ்மேனியா கோனிஃபெரா. Actually எனக்கே தெரியலங்க, நானே இன்டர்நெட்ல browse பண்ணி தான் அந்த நேம்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறேன். எங்க வீட்ல ஃப்ரண்ட்ல கொஞ்சம் செடி அம்மா வச்சிருக்காங்க and இப்போ பார்க்க போறது இந்த பியூட்டிஃபுல்லான போகன்வில்லியா தான். நல்ல ஒரு crown மாதிரியே flowers எல்லாம் பியூட்டிஃபுல்லா பூத்திருக்குது. Moreover நாங்க yearly twice or thrice prune பண்ணிலாம் விடுவோம். இப்போ நீங்க பார்க்கிறது நான் கீழ இருந்து எடுத்த வியூ தான் and மாடியில பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குதுன்னு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இந்த பாட்டில் பிரஷ் செடி தான். இந்த போகன்வில்லியா and பாட்டில் பிரஷ்ல எங்க வீட்டுக்கே அவ்வளவு அழகு கொடுக்கும். இதோட ஃப்ளவர் பாத்தீங்கன்னா ரொம்பவே டிஃபரண்டா அழகா இருக்குது. இது வந்து டிராகன் ஃப்ரூட் பிளான்ட். இந்த செடி நட்டே ரொம்ப நாள் ஆகுது பட் அவ்வளவா வளரல. சோ நாங்க இத செடி தொட்டில ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வளர்க்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கிறோம். அடுத்து நான் காமிக்கிறது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளான்ட் தான். அதான் கிரேப்ஸ் பிளான்ட். என்னோட அம்மாவுக்கு ரொம்ப நாளாவே கிரேப்ஸ் செடி வளர்க்கணும்னு ரொம்ப ஆசை. ஸோ ஃபைனலி வி பாட் இட். ஸோ ஒரு வழியாக கஷ்டப்பட்டு நட்டுட்டாங்க அண்ட் ரொம்ப நல்லாவே வளருது இப்போ. இது அப்படியே வளர்ந்து மேலே இருக்கிற கிரில்ல இப்படியே படத்தி விடலாம் தான் இதை இங்கே பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து கிரீன் கிரேப்ஸ் அண்ட் பார்க்கலாம் இவ்வளோ சூப்பராக ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுக்குதுன்னு. அதுக்கப்புறம் என்னோட அம்மா வந்து இதுக்கு ஸ்டாண்ட்லாம் செஞ்சு இப்படியே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போதைக்கு சூப்பராக வளர்ந்து நல்லாவே ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. நாங்களும் ஈகர்லி வெயிட்டிங் அந்த கிரேப்ஸ் ஃப்ரூட் எப்படி தான் இருக்கும்னு. இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்கொயர் பீஸில் கட்டி வச்சிருக்கிறோம். இது மெயின்லி கோல்டன் பெண்டா பிளான்ஸ் வைக்க தான். அந்த செடி வைக்கிற பாட்ஸே அவ்வளோ பெருசு. ஸோ அதனால தான் குட்டியாக இது மாதிரி கட்டி வச்சிருக்கிறோம். இதுதான் ரெட் கோல்டன் பெண்டா ஃப்ளவர். இந்த ஃப்ளவரை பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. பட் எப்போவுமே இந்த செடியில் ஃப்ளவர் இருக்காது. பார்த்தீங்களா, இந்த பாட்டை அழகாக பெயிண்ட் பண்ணி அந்த இடத்துல அப்படியே வச்சிட்டோம். என்னோட அம்மாவோட ஃபேவரட் பிளான்ட்ஸில் இதுவும் ஒன்று தான். இந்த செடி வந்து கோல்டன் பெண்டா அண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது ரெட் கோல்டன் பெண்டா. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரே ஒரு ஃப்ளவர் தான் கொடுத்துச்சு. நர்சரி கார்டன்ல பாருங்க எவ்வளவு கொத்து கொத்தா பூ பூத்திருக்குதுன்னு. இந்த பிளான் வந்து மெடினிலா மேக்னிஃபிகா. இதோட ஃப்ளவர் பாத்தீங்கன்னா குட்டி குட்டி பிங்க் பேர்ல்ஸ் இருக்கும். இது வந்து ரம்ப இலை செடி அண்ட் பிரியாணிக்கெல்லாம் இதை போட்டு சமைச்சா ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லா இருக்கும். ஆக்சுவலி நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் எப்படா இந்த செடியில வந்து நிறைய இலை வரும்னு. ஏன்னா இதை வச்சு நான் பேண்டன் கேக் பண்ணலான்னு ஒரு பிளான்ல இருக்கிறேன். இப்போ நீங்க பாக்குறது ஸ்டேக்கபிள் பாட்ஸ்ல வந்து நாங்க போட் லில்லி பிளான்ட் வச்சிருக்கிறோம். இந்த செடிகள் எல்லாமே என்னோட அம்மா தான் எஃபர்ட் எடுத்து நட்டு அதை வளர்த்துட்டு வராங்க. இந்த ஃப்ளவர் வந்து ரெயின் லில்லி அண்ட் இப்போ பூ வந்து அவ்வளவா பூக்கல. பட் இது எல்லாமே பூத்து அவ்வளோ அழகா இருக்கும். இது லாஸ்ட் டைம் பூக்கும் போது நான் எடுத்தேன். இது என்னோட அம்மாவோட லேட்டஸ்ட் இன்வென்ஷன் தான் சொல்லுவேன். நாங்கள் ஆயில் வாங்குற கேன்ஸ்லாம் இப்போ டிஸ்போஸ் பண்ணுறதெல்லாம் கிடையாது. என்னோட அம்மா வந்து இது அழகான பிளான்ட்ஸ் வைக்கிற பாட்டாவே மாற்றிட்டாங்க. இந்த கேன்ஸில் பெயிண்ட் எல்லாம் அடித்து ரொம்பவே அழகாக்கிட்டாங்க. அதே மாதிரி இது கம்ஃபர்ட் பாட்டில். இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் என்னோட அம்மாவுக்கு எப்படி வருதுன்னு நிஜமாவே எனக்கு தெரியாதுங்க. கார்டனிங் வந்தால என்னோட அம்மா வந்து நிறைய கிரியேட்டிவ் திங்ஸ்லாம் யோசிச்சு பண்ணுவாங்க. இந்த கேன்ஸ்லாம் நம்ம டிஸ்போஸ் பண்ணாமல் ரீயூஸ் பண்ணுறது நல்ல ஒரு ஐடியா தான். அண்ட் இதில் எல்லாமே நாங்கள் மணி பிளான்ட் வச்சுருக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து நாங்கள் வாலில் வந்து ஆர்கிட் பிளான்ட்ஸ் ஹேங் பண்ணியிருக்கிறோம். என்னோட அம்மா வந்து சார்கோல இந்த ஆர்கிட் பிளான்ட்ஸ்லாம் நட்டிருக்காங்க அண்ட் பார்க்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அம்மாவுக்கு வந்து ஆர்கிட் பிளான்ட்ஸ் வளர்க்கணும்னு ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருப்பாங்க அண்ட் ஃபைனலி ஷி டிட் இட். இப்போ நீங்கள் பார்க்குற செடி வந்து மேங்குஸ்தீன் அண்ட் அதுக்கு பின்னாடி இருக்கிறது வந்து ரம்பூட்டான். ரெண்டு பிளான்ட்ஸுமே ரொம்ப ஸ்லோவாக தான் க்ரோத் இருக்குது. அண்ட் இது வந்து ஜாஸ்மின் ஃப்ளவர். நாங்கள் ஃப்ளவர்ஸ் கொடுக்குற செடியெல்லாம் மெயின்லி மாடியில் தான் வச்சுருக்கிறோம். டவுன்ஸ்டேர்ஸில் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான பிளேஸ் இதுதான். பாருங்க என்னோட அம்மா வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த பிளேஸை எவ்வளவு அழகாக்கிட்டாங்கன்னு.
இந்த பாட்ஸ் அண்ட் அதுக்கு ஸ்டாண்ட்ஸ் அண்ட் ஒவ்வொரு செடியும் பார்த்து பார்த்து என்னோட அம்மா செட் பண்ணாங்க. ஈச் டைம் வந்து பிளான்ட்ஸ் அண்ட் பாட்ஸை வந்து மாற்றிட்டே இருப்பாங்க. இந்த அழகான பீச் கலர் ஃப்ளவர் வந்து கேலஞ்சோ. நானே ஒவ்வொரு ஃப்ளவர்ஸ் வந்து கூகுள் பண்ணி தான் கண்டுபிடிக்கிறேங்க. அவ்வளோ பெரிய எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது. ஃபைனலி இந்த பிளேஸை என்னோட அம்மா எவ்வளோ அழகாக்கிட்டாங்கன்னு பாருங்கள். அந்த மணி பிளான்ட்ஸ்லாம் ரொம்பவே அழகாக வளர்ந்துருக்குது. எனக்கு மணி பிளான்ட்ஸ்லாம் ரொம்பவே பிடிக்கும். அது நம்ம வாட்டர்லேயும் வளர்த்துக்கலாம், அப்புறம் மண்ணில் கூட ரொம்பவே சூப்பராக வளரும். இது வந்து கோகனட் ஷெல். மெயினாக வந்து ஆர்கிட் பிளான்ட் வளர்க்க தான் இது வச்சுருக்குறோம். இந்த ஹேங்கிங் பாட்டில் அந்த கோகனட் ஷெல்லை வச்சு ஆர்கிட் பிளான்ட் நட்டாச்சு. நான் கூட ஆர்கிட் பிளான்ட்ஸ்லாம் வளர்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமோன்னு நினச்சேன். பட் அந்த மாதிரிலாம் தெரியல. எதர் நம்ம சார்கோல் ஆர் கோகனட் ஷெல்லாம் வச்சு இதை வளர்த்துக்கலாம். பாருங்க இதோட ஃப்ளவர்ஸ் வந்து எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குதுன்னு. இது வந்து ஃபர்ஸ்ட் நான் காமிச்ச மணி பிளான்ட் தான், பட் பிளேஸ் தான் அப்படியே ஷிஃப்ட் ஆயிடுச்சு. இதை பார்க்கவே ஃப்ரெஷ்ஷாகவும் அண்ட் அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது பெப்பர் பிளான்ட் தான். ஆக்சுவலி இந்த பெப்பர் பிளான்ட் வந்து எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த பெப்பர்ஸ்லாம் விளைஞ்சிட்டுனா அதை அப்படியே பறித்து நம்ம காய வச்சிட வேண்டியதான். பார்த்தீங்களா எவ்வளோ பெப்பர்ஸ் கிடச்சிருக்குன்னு. நெக்ஸ்ட் நான் காமிக்க போகிறது இந்த வாட்டர் ஆப்பிள் பிளான்ட் தான். தமிழில் ஜாம்பிக்கான்னு சொல்லுவோம். ஏப்ரல் அண்ட் மே மந்த் வந்து சீசன் ஆக்சுவலி. ஸோ அந்த டைமில் நீங்கள் நிறைய பழங்கள் பார்க்கலாம். ஒரு ஜாம்பிக்கை நான் பறித்து காமிக்கிறேன். எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். இந்த வருஷத்தில் நாங்கள் பறித்த வாட்டர் ஆப்பிள்ஸ் தான் இது. ஒவ்வொரு பழங்களும் ரொம்பவே பெருசாக இருக்குது. ஆக்சுவலி வாட்டர் ஆப்பிள் வந்து ரொம்ப இனிப்பெல்லாம் இருக்காது. இதில் நிறைய வாட்டர் கண்டென்ட் இருக்கும். நான் கொஞ்சம் ஜூஸ் போடலான்னு பிளான் பண்ணி வச்சுருக்கிறேன். வாட்டர் ஆப்பிளே நமக்கு பிங்க் கலர், ஒயிட் கலர்லாம் இருக்குது. ஸோ எங்களோடது வந்து கொஞ்சம் க்ரீனிஷ் ஷேட் உள்ளது. வாட்டர் ஆப்பிள்ஸில் சீட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, நிறைய வாட்டர் கண்டென்ட் இருக்குது. இப்போ வந்து மாங்காய் கொஞ்சம் காய்ச்சிருக்கு. லாஸ்ட் டைம் மாதிரிலாம் இல்லை. ஒரு ஜூன் ஜூலை மந்தில் வந்து நல்லாவே காய்க்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பை அண்ட் டேக் கேர்.